வருமா? ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் வந்துருச்சு. வணக்கம் மகளே, நான் தான் நிர்வன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது என்னடா இதுன்னு கேட்பீங்க. இது ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் நம்மளால் உருவாக்கவே முடியாது. அது மட்டும் என்னால் எடிட் கூட பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபோனில் தான் பண்ணுறோம். ஆனால் என்னால் எடிட்டும் கூட பண்ண முடியாது. ரயில்வே ஜங்ஷனோட ஃபைல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ரயில்வே ஜங்ஷனோட ஃபைலு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். நாம் கொடுக்க மாட்டோம். நம்ம ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனலில் தான் லிங்க் எடுக்கிறோம். அந்த லிங்க் எடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும். நேராக இந்தியன் பைக் சிடிக்குள்ளே வந்துட்டு ஆர்ஜிஎஸ் மோடு ஃபைலுக்குள்ளே வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி டிக்கை போட்டால் ஃபைல் லோடர்னு கீழே காட்டும். நான் ஏற்கனவே பண்ணாலும் எனக்கு எரர்னு காட்டுது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு லோடர்னு காட்டும். அப்படி லோடர்னு காட்டின வாட்டி நீங்கள் நேராக நம்ம ரயில்வே ஜங்ஷனுக்கு தாண்டி வாங்க. நம்ம ரயில்வே ஜங்ஷன் எங்கே இருக்குன்னா, அங்கே இருக்கிற பழைய ரயில்வே ஜங்ஷனு. நம்ம ரயில்வே ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. டேய், எப்படா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? இந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுறியா? ஆனால் இந்த ட்ரெயின் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஒரு மித்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த ட்ரெயினை வச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபைலையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மித்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மித்து பண்ணால் நம்ம ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, டிரைவர் சீட்டு, அதுக்குள்ளேயே போய்டுவோம். எப்படின்னா, முதல்ல 13th அப்டேட் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு இதில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே P17 அப்படின்னு போடுங்க. P17 போட்டவுடனே நம்ம ஒரு கல் வரும். இப்போது என்ன பண்ணுறீங்க, நேராக அந்த கல்லில் ஏறுறீங்க. அந்த கல்லை இப்படி ஏறுனீங்கன்னா ஸ்டிக்கி வாம் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கி வாம் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டே வாங்க. உள்ளே வந்துடுவோம். வா, உள்ளே வேறு லெவலில் கட்டி வச்சுருக்கானுங்க. பார்த்தீங்களா எப்படி செமையாக கட்டி வச்சுருக்காங்கன்னு? ஏதோ வார்னிங். எது வார்னிங்? எதுடா வார்னிங்கு? நாங்கள்லாம் எதுக்கோ எதோ கொடுத்தவங்க. பாருங்க, இங்கே பாருங்க. வா, நம்ம ஒரு மித்து ட்ரை பண்ணி நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்து பார்த்தா ட்ரெயின் இவ்வளோ செம்மையாக இருக்குது. இப்படி இருக்குன்றது நம்ம நினச்சி கூட பார்க்கலதோ. இப்படி வந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். மறுபடியும் உள்ளே போகணும்னா மறுபடியும் ஸ்டிக்கி வாம் போட்டுக்கிட்டே இருந்தால் உள்ளே போயிடுவோம். ஸ்டிக்கி வாம் போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருந்தால் ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏ பாருங்க, ட்ரெயின் அப்படியே நம்ம ரியல் ட்ரெயின் அப்படியே அச்சஸ்ல வச்சுருக்காங்க. இது அப்படியே ஸ்டேரிங்கு எல்லாமே பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. இதுக்கு மேலே ட்ரெயின் போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ட்ரெயின்கார வண்டி எடு, அவ்வளோதான் நான் பார்த்தேன். ட்ரெயின் போனால் என்ன, போடலாம் எனக்கு என்ன. எப்படியே ட்ரெயின் இப்போ வண்டி எடுத்துரும். ட்ரெயின் இப்போ கிளம்பிடும். அவன் போகட்டும். இப்போது நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நாம் எப்பவும் போல் இன்னொரு லிங்க்கு தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன லிங்க்கு தான் கேட்குறீங்க. 2ன்னு போட்டால் பாருங்களேன், லாம்போகினி டாஸ்ஜோக்கர். எப்படா உனக்கு லாம்போகினி டாஸ்ஜோக்கர் வருதுன்னு கேட்குறீங்க. இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஃபைலு. நம்ம லிங்க் வந்து நம்ம ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த கேமை இது பண்ணவங்க நாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ஏன்னா அது சின்ன பிரச்சனையான நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. அதனால் மன்னிச்சிருங்க. நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள். இப்போ அடுத்த நம்மளோட என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்மளோட அடுத்த டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும். காப்பி ஆன வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது சீட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் அதை போய் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டில் அப்புறமேடிக்கு டிக்கை போட்டுருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் ஃபைல் லோடர்னு கீழே காட்டின வாட்டி இங்கே ஒரு ஆரோ பார்த்தீங்களா, அது வழியே பின்னாடி வந்துட்டு மறுபடியும் ப்ளே கொடுத்து இந்தியன் பைக் சிடிக்குள்ளே போய் 2 அப்படின்னு போட்டால் நமக்கு கிடச்சிரும். ஓகே, அது மட்டும் இல்லை, கேஜிஎஃப் ராக்கி பாய் பைக் இருக்குது, மான்ஸ்டர் கோட் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான் அவர் லிங்க்கு அதாவது ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ கொடுத்துருப்பாரு. நீங்கள் அந்த லிங்க் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது அந்த லிங்க் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நாம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்கல. ஓகே, இப்போது அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்கள் டவுட்டு. நம்மளுடைய மெகா ரேம்ப். இப்போது மெகா ரேம்போட லிங்க்கை போய் எடுத்துகிட்டு வரலாமா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது மெகா ரேம்ப்
இப்போது இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும். காப்பி ஆன வாட்டி நேரம் இன்னர் பேக்ஸ் 3Dக்குள்ளே வந்துட்டு அந்த லிங்க்கை ஆர்ஜிஎஸ் மோடு ஃபைல் அப்படின்றதுக்குள்ளே போய் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி கொடுத்துட்டு இப்படி டிக்கை போட்டிங்கன்னா ஃபைல் எரர்னு காட்டும். அப்படி எரர்னு காட்டுச்சுன்னா மறுபடியும் பண்ணுங்கள். அதாவது ஒரு சில பேருக்கு எரர்னு காட்டும், அதனால யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும். காப்பி ஆன வாட்டி இன்னர் பேக்ஸ் 3Dக்கு போங்க. அந்த நெட் ஆஃப் வச்சதுனால தான் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டிக்கை போட்டால் ஃபைல் லோடர்னு காட்டும். இப்போ இந்த ஆரோவை கொடுத்து பின்னாடி வந்துட்டு மறுபடியும் ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்து இப்போது லோடிங்னு காட்டுமா? லோடிங் நேரத்துக்கும் காட்டா சகஜ தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டல் சீட் கோடை போடுங்க. அப்போ தான் நமக்கு எப்பவுமே சேஃப்டி. சீட் கோடை போட்டு தேவையில்லாமல் இந்த பையெல்லாம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நம்ம முடியெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு தொப்பி எதுக்குப்பா, நான் மொட்டைன்றது ஒரு வாட்டியாவது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்ட வேணாமா? எவ்வளோ நாள் தான் நான் தொப்பி போட்டெல்லாம் மறைகிறது. ஓகே, இப்போது இந்த மெகா ரேம்ப்பு எவ்வளோ ஹைட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மெகா ரேம்ப் உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதான்னு தெரில. வாங்க நம்ம மெகா ரேம்ப் கூட போகணும். மெகா ரேம்ப் எங்கே இருக்கும்னா இப்படி வந்து இந்த இடத்துல லெஃப்ட்டை போடுங்க. லெஃப்ட்டை போட்டு இந்த இடத்துல லெஃப்ட்டை போட்டால் பெரிய மெகா ரேம்ப்பு. இந்த மெகா ரேம்ப்புக்கு நம்மளால் வண்டியிலே ஏறி போக முடியாது. ஏன் தானே கேட்குறீங்க? ஏன்னா இந்த மெகா ரேம்ப் பாருங்கள், அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்கு, ஏறி தான் போக முடியும். நம்ம இந்த மெகா ரேம்ப்பு ஹைட்டில் போய் என்ன பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். இந்த மெகா ரேம்ப்பு மேலே என்ன இருக்குதுன்னு தெரில, நம்ம ஓடி போய்ட்டு இருந்தால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும். அடுத்த வீடியோவில் வந்து அவ்வளோ ஹைட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் போடுறேன். இந்த மெகா ரேம்ப்பு எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய மெகா ரேம்ப்பை நான் பார்த்ததே இல்லை, தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மெகா ரேம்ப் பாருங்க எவ்வளோ உயரத்தில், இந்த அவ்வளோ தூரம் நான் அடிக்கிறேன்னா அதோட மெகா ரேம்ப் ஹைட்டு இருந்தால் சொல்லணும். இந்த மெகா ரேம்பில் அதோட ஹைட்டு தான். நம்ம அதெல்லாம் பண்ணோன்னா அப்படியே யூனிவர்ஸே தாண்டி போகணும். இதோ நீங்களே பாருங்களேன், மெகா ரேம்ப்பு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு, எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் மெகா ரேம்ப்பு. அங்கே உங்களுக்கு தெரியுதா மெகா ரேம்ப்பு? இதோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா மெகா ரேம்ப்பு. ஸோ மெகா ரேம்ப் இவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே யோசிச்சுனே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் என்னென்னா நம்ம ட்ரெயின் டனல் மோடோட லிங்க்கும் ரோஹித் கேமிங் ஸ்டுடியோட்டே இருக்கும். அதனால் நம்ம அதை மட்டும் இந்த வீடியோவில் போட மாட்டோம், ஏன்னா அதையும் நீங்களே பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி. இப்போ அடுத்ததான் என்ன லிங்க் பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம இப்படி வந்து இதுக்குள்ளே வந்து இப்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். லிங்கை காப்பி பண்ணியாச்சு, இந்தியன் பேக்ஸ் 3Dக்குள்ளே வந்தாச்சு. இந்த லிங்க்கை எப்படி கொடுத்து ஆர்ஜிஎஸ் மோடு ஃபைலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த லிங்க் இப்படி போட்டு இப்படி டிக்கை போட்டாச்சு, ஃபைல் லோடட் ஆயாச்சு. இதை கொடுத்து பின்னாடி வந்தாச்சு. பின்னாடி வந்தாச்சா? பின்னாடி வா. பின்னாடி வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம இன்ஃபோடெக் சீட் கூட தான் போட போகிறோம், அது உங்களுக்கே தெரியும். அண்டு நம்ம எப்போ கேமுக்குள்ளே வந்தாலுமே இந்த தேவையில்லாத இந்த பையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த பையெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை தப்பி போட்டுக்கலாம், அப்புறமேட்டுக்கு இதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்மளுடைய புது வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நமக்கு எப்பவுமே கவாசிக்கு வச்சுட்டு வருது பாலத்தில் ரொம்ப இது கூட அப்படி போனால் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ஃபீல். ஓய் வாங்க நேராக நம்ம ஏறி போகலாம். இது வந்து டேய் தாத்தா கொஞ்சம் விட்டுட்டு தான் அவனை இடிச்சிருப்பானா, அவனை இடித்தா அவன் கீழே போய் விழுவ மாட்டான், நாம் தான் கீழே போய் விழுவோம். அதில் தான் ஒரு வருத்தமான விஷயம். எங்கடா பிரிட்ஜையும் காணோம், ஒன்றையும் காணோம். டேய் எங்கடா பிரிட்ஜ் இருக்குது? பிரிட்ஜு எங்கே இருக்குதே? எங்கே இருக்கிறேன்? தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபஸ்ட் நான் பிரிட்ஜுக்கு அடியில் அப்படியே டனல் மாதிரி உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்க உள்ளே பார்த்தா பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே அடியில் டனல்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. டனல்ன்ற பாருங்க, எனக்கு வேறு கொஞ்சம் இப்படியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். டேய் நல்ல வேலை கொஞ்சம் மெதுவாக போனால் நம்ம எதுவும் ஆகலை, அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் ஒரு பெரிய பிரிட்ஜாக கட்டிச்சிருக்கிறானுங்க. இதில் ட்ராவல் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. ஆனால் மண்ணில் இடித்து போய் விழுவுறோம். நான் பார்த்தேன். இதுதான் நம்ம இன்ஃபோடெக் சீட் கூட போட்டுக்கணும், இதுக்கு தான் போட்டுக்கணும். ஓய் ஆல் ரைட்டு.
இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு மேலே போய் பார்க்க போகிறோம். நமக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் சலிப்பு, அதனால 1120 அப்படின்னு போட்டு ஸ்கைஃபால் சீட் கூட போட்டு மேலே வந்தாச்சு. செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ செம்மையாக கட்டி எப்போங்க நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல. இதோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜெல்லாம் செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. இதோ போகிறதையே செம்மையாக இருக்குது. அதுவும் பைக்கில் கார்லலாம் வந்து செம்மையாக இருக்கும். இதோ இப்படி வந்து இந்த மாதிரி தான் வலிக்கிட்டு போவோம். அப்படி வலிக்கிட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இதில் நம்ம ஒரு வாட்டி பைக்கில் ஏறி போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்றது தெரியும். வாங்க ஒரு பைக்கில் ஏறி போய் மேலே எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நமக்கு எப்பவுமே பைக்குனாலே இந்த பைக்கு தான். ஆனால் இந்த பைக்கு வரலன்னா நமக்கு எப்பவுமே காருனாலே இந்த காரு தான். வாங்க இந்த காரில் ஏறு, எப்படி ஜர்னி எப்படி செம்மையாக மாசாக கெத்தாக எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். ஜர்னி எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு தெரில. அது மட்டும் இல்லை, இப்போது மேலே ஏறுறான். மேலே ஏறியாச்சு. வா பூடு வேறு லெவலில் பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு பிரிட்ஜு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குன்னு இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம ரொம்ப லென்த்தாக பண்ணிட்டோம். அதனால் மற்றதெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. லிங்க் ரோஹித் கேமிங் ஸ்டுடியோட்ட இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா, இந்த நம்ம சேனலுக்கு சில்வர் பட்டன் கிடைச்சா நாம் கண்டிப்பாக வந்து GTA 5 போடுவோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் எவ்வளோ சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஆசையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் GTA 5 கேம் பிளே வரும். GTA 5 ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம GTA 5 கேம் பிளேவும் சில்வர் பட்டன் கிடச்சா போட ஆரம்பிச்சிருவோம். அண்டு மற்ற லிங்காக ரோஹித் கேமிங் ஸ்டுடியோட்ட இருக்கும். அவர் ஹிந்தியில் பேசுகிறதுனால தான் நான் வந்து தமிழ்லேயும் ஒருத்தர் கொடுக்கணும், அதனால தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஏகப்பட்ட லிங்க் ரோஹித் கேமிங் ஸ்டுடியோட்டே இருக்குது. அதனால நீங்கள் ரோஹித் கேமிங் ஸ்டுடியோட்ட பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தா நம்ம ரயில்வே ஜங்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரயில்வே ஜங்ஷனில் இருந்து நம்ம இந்த ரயில்வே ஜங்ஷன் வரைக்கும் ட்ரெயின்லேயே போகிற வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய் கைஸ், see you next video.